அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியில் இறுதி வகுப்பில் படித்த மாணவர்களுக்கு டிசி டீட்டெயில்ஸ் அப்டேட் செய்து பெற்றோர்கள் விண்ணப்பிக்கும் தேதியில் அவர்களை காமன் புழுக்கு அனுப்பி அவர்களுடைய டிசியினை பிடிஎஃபாக மாற்றி எவ்வாறு பிரிண்ட் அவுட் எடுத்து வழங்குவது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது கம்ப்யூட்டர் ஆர் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எமிஸ்க்கு என்ன லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட எமிஸ் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 ரெட் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் லாஸ்ட்டாக ஸ்டூடெண்ட் டிசி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட்ஸ் டிசி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துட்டு கரண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். அதில் கிளாஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே செலக்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இறுதி வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் செக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் உங்களது பள்ளியில் இறுதி வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எமிஸ் ஐடி, அவர்களுடைய பெயர், கிளாஸ் அண்ட் செக்ஷன், அதே போல் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா டிசி டீட்டெயில்ஸ், டிசி இஷ்யூ டேட், ஆக்ஷன் அப்படின்ட்டு ஹெட்டிங்ஸ் வந்திருக்கும். இதுவரை நீங்கள் டிசி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாத மாணவர்களுக்கு அவர்களுடைய பெயருக்கு நேராக நாட் அப்டேட்டட் அப்படின்னு வந்திருக்கும். அவர்களுடைய பெயரின் கடைசியில் ஒரு பென்சில் சிம்பிள் மட்டும் இருக்கும். தற்பொழுது அந்த மாணவர்களுக்கு நாம் டிசி டீட்டெயில்ஸ் அப்டேட் செய்தால் மட்டுமே அவர்களுடைய பெயரினை காமன் புழுக்கு அனுப்பி அதன் பிறகு டிசியினை பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். எனவே அவர்களுடைய டிசி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுவதற்கு அவர்களுடைய பெயருக்கு நேராக லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் டிசி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துட்டு முதலாவதாக ஸ்டூடெண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கில் இடம்பெறக்கூடிய அனைத்து தகவல்களும் சரியாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்ததாக ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பாவோட பெயர், அம்மாவோட பெயர், அவர்களுடைய ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் சரியாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் அகடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய தகவல்களும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஹெட்டிங்கில் இடம்பெறக்கூடிய தகவல்களும் நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் டிசி டீட்டெயில்ஸில் அப்டேட் பண்ண தகவல் தான். அதனால் அந்த தகவல்கள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இறுதியாக அந்த ஸ்டூடெண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுவதற்கு முதலாவதாக அந்த ஸ்டூடெண்ட்டோட 2 அங்க அடையாளங்களை வாங்கி பர்சனல் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 1 அப்படிங்கிற இடத்துல முதல் அடையாளத்தையும், ஐடென்டிஃபிகேஷன் 2 அப்படிங்கிற இடத்துல 2வது அடையாளத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஆர் எஜுகேஷன் கன்செஷன் ரிசீவ்டு அப்படிங்கிற இடத்துல அவங்க ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தாங்கன்னா எஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோ போட்டுக்கோங்க. அதே போல் லாஸ்ட் அகடமிக் இயரில் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் நடந்துருந்ததுன்னா அந்த தேதியை அந்த பாக்ஸில் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எம்டியாக விட்டுருங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்டோட கான்டாக்டும் கேரக்டரும் டிஃபால்ட்டாக குட் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரொமோட்டட் டு த நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ரெஃபர் மார்க் ஷீட்டனும், மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் த ஸ்கூல் ஃப்ரம் அப்படின்னு வந்துட்டு உங்களது பள்ளியில் அந்த மாணவன் எந்த வகுப்பிலிருந்து படித்து கொண்டு வருகிறானோ அந்த வகுப்புக்கு நேராக நீங்கள் மீடியமை செலக்ட் பண்ணணும். அந்த வகுப்புக்கு கீழே இருக்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த மீடியத்தில் அந்த வகுப்பு படித்தானோ அந்த மீடியத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்களது பள்ளியில் இந்த மாணவன் 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு படித்ததுனால 3ஆம் வகுப்புக்கும் 4ஆம் வகுப்புக்கும் நான் மீடியம் செலக்ட் பண்ணிவிட்டேன். 5ஆம் வகுப்புக்கு டிஃபால்ட்டாக மீடியம் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் லாஸ்ட் டேட் ஆன் விச் ஸ்டூடெண்ட் அட்டெண்டட் ஸ்கூல் அப்படின்னு வந்திருக்கும். அதில் கிளாஸ் 1 to 10க்கு April 28, 2023 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் April 28, 2023 டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல தமிழும், ஸ்டூடெண்ட் நேஷ்னாலிட்டி அப்படிங்கிற இடத்துல இந்தியன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஸ்ட், கம்யூனிட்டி, ரிலீஜன் டீட்டெயில்ஸில் இருக்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எது அப்ளிகபிள் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் டிசி அப்ளிகேஷன் டேட், டிசி இஷ்யூ டேட் கேட்கும். டிசி அப்ளிகேஷன் டேட் அப்படிங்கிற இடத்துல அந்த பேரண்ட் எப்போ டிசிக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு செட் கொடுத்துக்கோங்க. அதே போல் டிசி இஷ்யூ டேட் அப்படிங்கிற இடத்துலையும் நீங்கள் டிசி எந்த தேதியில் வழங்குறீங்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு செட் கொடுத்துட்டு
சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்னு வந்துட்டு திரும்பவும் கரண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டு அந்த மாணவருடைய பெயருக்கு நேராக லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் டிசி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல அப்டேட்டட் அப்படின்னும் டிசி இஷ்யூ டேட் அப்படிங்கிற இடத்துல எந்த தேதியில் நீங்கள் டிசி வழங்குறதா குறிப்பிட்டிருக்கீங்களோ அந்த தேதி வந்திருக்கும். அதே போல் ஆக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் பென்சிலுக்கு பக்கத்துலேயே ஒரு க்ரீன் கலர் ஏரோ மார்க் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அந்த மாணவருடைய பெயரும் எம்எஸ்ஐடி வந்துட்டு ரீசன் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கும். அந்த பாக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இறுதி வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் டெர்மினல் கிளாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததும் அந்த மாணவருடைய பெயர் வந்து காமன் புழுக்கு மூவ் ஆனதுக்கான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் அந்த மாணவருடைய பெயர் இருக்காது. அந்த மாணவருக்கு நாம் டிசி பிடிஎஃபாக மாற்றி பிரிண்ட் அவுட் எடுப்பதற்கு பாஸ்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு டாப்பில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் கிளாஸையும் செக்ஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் அந்த மாணவருடைய எம்இஸ்ஐடி பெயர் அதே போல் கிளாஸும் வந்திருக்கும். ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துலேயே பென்சில் சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் பிடிஎஃப் சிம்பிள் வந்திருக்கும். அந்த பிடிஎஃப் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அந்த மாணவருடைய டிசி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வந்திருக்கும். இதை நீங்கள் பிடிஎஃப் வடிவில் பிரிண்ட் அவுட் எடுப்பதற்கு டாப்பில் இருக்கக்கூடிய பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அந்த மாணவருடைய டிசி டீட்டெயில்ஸ் இது போல் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் ப்ரிவியூவில் காண்பிக்கும். இது பிடிஎஃபாக மாற்றம் செய்வதற்கு பிடிஎஃப் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அந்த ஸ்டூடெண்ட்டோட டிசி டீட்டெயில்ஸ் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். லெஃப்ட் சைட்லேயே டாப் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு நிறைய ஃபோல்டர் காண்பிக்கும். நீங்கள் புதுதாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னா டாப்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு நீங்கள் நியூ நேம் கொடுத்துக்குவாங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குவாங்க. உங்களுக்கு டிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்திருக்கும். இந்த ஃபோல்டரில் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக எம்இஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை டைப் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரில் வந்து உங்களுக்கு டிசி டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிட்டு வந்திருக்கும். அது திரும்பவும் நீங்கள் பார்ப்பதற்கு எம்இஸ் வெப்சைட் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாப் கார்னர்லேயே டிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்திருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் டிசி டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் இது போல் பிடிஎஃப் வடிவில் அந்த ஸ்டூடெண்ட்டோட டிசி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இதனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பெற்றோரிடம் வழங்கலாம். நன்றி.